விளம்பர இடைவேளைக்கு பிறகு நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோட இணைவதில் மகிழ்ச்சி. நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து நாம் அவர்களிடம் கேட்பது தான். அந்த வகையில் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்ட ஒரு அம்மா நம்ம மத்தியில் இருக்காங்க. வணக்கம், அவங்க பேர் என்னம்மா? மலர்குடி சார். சரி, உங்கள் குழந்தைக்கு என்ன ஏற்பட்டுச்சு, என்ன அதை சொல்ல முடியுமா? ஒரே ஒரு குழந்தை சார் வச்சுருந்தேன். அது ஒன்றையும் கொடுத்துட்டு அவன்ட்டு சார். நான் எதுவுமே இல்லை எனக்கு வாழ்க்கையில். கணவர் கட்டினார், கணவரும் ஓடி போயிட்டார். அந்த குழந்தைய நம்பி தான் வாழ்ந்துருந்தேன். அந்த குழந்தையும் இல்லை சார். எனக்கு எதுவுமே இல்லை, அம்போன்னு சார். நான் எந்த ஊர்மா உங்களுக்கு? புலன்படி சார். சரி, பக்கத்து கேணிக்காரு சார், எங்கள் கொல்லை பக்கம். அது எடுத்தது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது சார். எங்களுக்கு முதல்ல அம்மா போனாங்க கேணிக்கு வேர்க்கடலை பிடுங்கிறதுக்கு. திரும்பவும் தங்கச்சி போச்சு 2 குழந்தைங்களை கூட்டிக்கின்னு. நான் சமையல் பண்ணியிருந்தேன் வீட்டில். உடனே குழந்தை போரில் விழுந்துன்னு தான் கேள்விப்பட்டேன் சார். ஆனால் எனக்கு அந்த போர்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். பார்த்த உடனே என் உயிரே போயிடுச்சு சார். எனக்கு நான் உயிரோடு வாழறதுக்கே எனக்கு அர்த்தமே இல்லை சார். போன உடனே குழந்தை உள்ள அப்படியே போயிட்டு இறங்கிட்டுக்காரு சார். பக்கத்து கேணிக்காரு சங்கரன்றவர். அதை மூடவே காண சார். அவர் காலையில் 7 மணிக்கு விழுந்தது, மணி 6:45 மணிக்கு எடுத்தாங்க சாயங்காலம். உயிர் இருக்குது, உயிர் இருக்குது, வந்துனே இருக்குது, சவுண்டு வந்துனே இருக்குதுன்னு சொல்லியே சொல்லியிருந்தாங்க சார். அடுக்குமாரிக்கு போகிறதுக்குள்ளேயே உயிர் இல்லைம்மா அப்படின்னு ஒன்று மனசே ரொம்ப ஒழிஞ்சிச்சு சார். அதுதான் வாழ்க்கைன்னு நம்பியிருந்தேன் சார் நான். உங்கள் குழந்தையும் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாயிடுச்சு, ஆனால் உங்கள் குழந்தைய மீட்டு இருக்காங்க, சரிங்களா? இது எப்படி நடந்துச்சு, இப்போ எப்படி மீட்டாங்க, அதை சொல்ல முடியுமா? எனக்கு திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பக்கத்தில் குத்தாலப்பெரின்னு இருக்கிறாங்க சார். சரிங்க. கூட்டு போய் இப்போ விளையாண்டுட்டு இருப்போம், போயிட்டு இருப்போம். ஆனால் கிணத்துக்கெல்லாம் போக மாட்டேன். பக்கத்தில் கிணறு இருக்குது, அது பக்கத்தில் ஆழ்துளை கிணறு, ஒரு 100 மீட்டர் தூரத்தில். ரெகுலராக கூட்டு போகிற மாதிரி அவன் அந்த எலுமிச்சையை போட்டுக்கிறான் லெமன், அங்கே உள்ள சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரெகுலராக போகும்போது கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்துக்கிட்டு இருந்தான். நான் பைக்கு பின்னாடி உட்காந்துருந்தான். பைக்கில் இறங்கினான். அவன் இறங்கினோடனே நான் பின்னாடி, அதுக்கப்புறம் காலை பின்னாடி எடுத்து போட்டு இறங்க முன்னாடி போயிட்டான். அந்த போர்வெல் அந்த துளைக்கும் இதுக்கும் ஒரு 10 மீட்டர் தான் கேப்பு, நான் பைக் விடுற இடம். அதுக்கப்புறம் பைக் உள்ளே போகாது. அந்த போர்வெல் போட்டு அந்த தூசி இருந்தது எப்படியே லேசாக கால்ட்டு எடுத்துருக்கிறான். அது புழுதி கிளம்பினோடனே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி அப்படியே ஓடி விளையாண்டுட்டு இருக்கிறான். அதில் ஒரு சாக்கு போட்டு மூடியிருந்தோம். நாங்கள் சாக்கு தான் போட்டு சாக்கு போட்டிருந்தோம். திருவிழா வந்ததுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம். சரி, மறுநாள் முடியெல்லாம் போட்டு இது பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டோம். நாங்கள் அப்படி போனோம். அந்த சாக்கோட சேர்ந்து உள்ளே போயிட்டாப்புல. ஆனால் போனால் 1 செகண்டில் நான் கண்டுபிடிச்சேன். சவுண்ட் எங்கேயுமே இல்லை. வேறு கடைசியில் பார்த்தா உள்ளே இருந்தாப்புல. கொஞ்சம் போல்டாக தான் இருந்தான். அப்பா நான் உள்ளே இருக்கிறேன், என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவனுக்கு ஏன்னா என்ன நடக்குதுங்க அவனுக்கு தெரியல. இங்கே இருக்கிற மாதிரி என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னாப்புல. நான் தான் வர்றேன்பா அப்படின்னு சொல்லி நான் அழகக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அழுதுகிட்டு இருந்தால் ஒன்றும் கதையாகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. டிஸ்டன்ஸு கம்மி, 2வது சாக்கு போயிருக்குது. ஒரு பையன் கொஞ்சம் ஓரளவு பெரிய பையன் அப்படிங்கிறனால அந்த போர் வந்து அந்த 6 அடி போர், அது கீழே 4 அடி போர், அது கீழே போக மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருந்தது. அதனால் அந்த 10 அடி கீழே போயிருக்க மாட்டான் அப்படிங்கிற தவிரதுனால ஆம்புலன்ஸு ஃபோன் பண்ணி உடனே அவங்கள்ட்ட மேட்ரை சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி வேறு யாருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மனநிலை இல்லை, அதெல்லாம் நீங்கள் எங்கே இன்ஃபார்ம் பண்ணணுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. வந்து அந்த ஆக்சிஜன் மற்ற இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் தான் மணிகண்டன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா மணிகண்டன் சார் எனக்கு தெரியாது, ஆள் தெரியாது. அவங்க ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோன்னே இவங்க ஒரு 3 மணி நேரம் வரக்கூடிய இதில் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துருப்போம். நீங்கள் ட்ராவலிங் டைம் ஒரு 12 மணி பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு 6 ஹவர்ஸில் பையனை வந்து மீட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் சர்வீஸில் வந்து அந்த கயிறு போட்டாங்க. கயிறு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, முடியலை. அப்புறம் ஒரு கம்பியை வளைச்சி கொக்கி மாதிரி வச்சு அதை வச்சு தூக்கலான்னு அதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுவும் இல்லை. சைடில் வந்து ஜேசிபி வந்து தோண்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு 3-4 அடி வரைக்கும் தோண்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே பாறை, பயங்கரமான பாறை. ரெண்டாவது அந்த ஹோல்ஸில் வந்து தூசி நிறையா உள்ளே போச்சு. நான் சொன்னேன், சார் தூசி நிறையா போகுது, அதனால் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா பையன் வந்து உள்ள சுவாசத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவன் தண்ணி ஏதாவது குடிச்சிட்டே இருக்கிறான், கேட்டுகிட்டே இருக்கிறான். சீக்கிரம் வாங்கினு தான் சொல்கிறேன்னு தவிர மற்றபடி அவனுக்கு ஒன்றும் இல்லை. திடீர்னு தூக்கம் வருது அப்படிங்கிறான். தூக்கம் வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம். ஆனாலும் வேறு வழியில் நான் அழுகலை. ஏன்னா அழுதா வந்து ஒன்றுமே கதை பேசிக்கிட்டே இருந்தால் தான் அவனும் பேசிகிட்டே இருப்பான். கொஞ்சம் எதிர்க்குன்ட்டு தண்ணி கொடுத்துட்டே இருந்தான். அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. இந்த ரோபோ வந்ததுக்கப்புறம் அவங்க இது பண்ணாங்க. அப்புறமும் அவங்களுக்கு ரோபோ வந்தும் லேசாக மழை வேற வர்ற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாகி போச்சு. மழை வேற வருதா, என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லி டாக்டர் செந்தில் சேர்னு ஒரு சார், அவரெல்லாம் கொஞ்சம் பயந்து சரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் போய் உட்காந்துக்கிட்டாப்புல. அப்புறம் முயற்சி பண்ணி அப்படியே கொஞ்சமாக பேச மழையும் இறைவன் கொடுத்த வர மாதிரி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க பேட்ரி வேறு திடீர்னு ஒர்க் ஆகலை. வேறு அந்த போர்வெல் இருந்து பேட்ரி எல்லாம் எடுத்து இது பண்ணி அந்த கருவி மூலமாக தூக்கிட்டாங்க. ஒன்றும் தோணலை சார், ரொம்ப பயமாக இருந்தது.
அதிர்ச்சியில் ஒன்றுமே ஓடலை. ஆனால் பழைப்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நம்பிக்கை இருந்தது சார். பையன் பேசிகிட்டே இருந்தான். அப்பாவும் பையனும் பேசிகிட்டே இருந்தாப்புல. டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மி, தலையெல்லாம் நல்லா தெரிஞ்சுது. பட் ஆனால் நீங்கள் தைரியமாக இருந்திருக்கீங்க. மணிகண்டன் சார், அதாவது நீங்கள் இந்த குழந்தையை மீட்பதற்கு என்ன மாதிரியான கருவிகள் வந்து பயன்படுது? ஏன்னா இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரியான கருவிகள் அங்கே இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. நான் அவங்க குழந்தை அந்த போயிருந்தேன் சார், அந்த புலன்வாடிக்கும் போயிருந்தேன். அன்னைக்கு வந்து நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், எக்ஸிபிஷனுக்காண்டி போயிட்டேன். சரி. அங்கேருந்து கலெக்டர்கிட்ட தகவல் கிடைச்சது. நான் கோயம்புத்தூருக்கும் கருவியெல்லாம் மதுரையில் இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை கலெக்டர் வந்து அங்கே உள்ள கருவியெல்லாம் கொண்டு வந்து ஏற்பாடு பண்ணி நானும் அங்கே வந்து சேர 5:50 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை மேலே வந்து பார்க்கும்போது 18 அடி ஆழத்தில் தோண்டியிருந்தாங்க. 2 அடி ரொம்ப சிக்கி மண்ணெல்லாம் சிக்கி மெத்தி இருந்தேன்னா மண்ணால் இருக்க இயந்திரம் இதெல்லாம் வச்சு ஒரு 10 நிமிஷம் குழந்தைய மீட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அந்த கருவி தயாராக இருந்தால் உயிரோட மீட்டிருக்கலாம் சார். ஆனால் நான் கருவி கண்டுபிடிச்சேன் 2003 கண்டுபிடிச்சேன். ஏறக்குறைய இது வரைக்கும் 11 வருஷம் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசி அந்த கர்சன் தான் அந்த கருவிக்கு உயிர் கொடுத்தான், உண்மைக்கே சொல்லப்போனால். இது வந்து திருநெல்வேலி கலெக்டர் வந்து உடனடியாக தகவல் கொடுக்க போய் வேகமாக போய் மீட்டுட்டோம். இந்த கர்சனால் இந்த கருவி வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சார், தமிழ்நாடு அரசு வந்து இப்போ வந்து 3 கருவி வாங்கி, வேலூரில் ஒரு கருவி, திருச்சியில் ஒரு கருவி, மதுரை 3 கருவிக்கு வந்து இப்போ கடந்த மாதம் வாங்கி எல்லாத்துக்குமே வந்து டெமோவும் கொடுத்துருக்கேன். இனிமேல் இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் வயசு சர்வீஸே மீட்கிற மாதிரி டெமோ கொடுத்துருக்கேன். அதுமாதிரி தேசிய பேரிடர் மீட்பு படை இந்திய அரசோட இது வந்து படையும் இந்த கருவி வாங்குறதுக்கு இது பண்ணி ஒரு அவார்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கருவி, என்ன அதனுடைய செயல்பாடுகள் என்ன? இது வந்து நம்ம போர்வெல்குள்ளே ஒரு 9 இன்ச்சு போர்வெல்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு 3 வயசு குழந்தை தான் போக முடியும் சார். பெரிய அந்த 3 அதே மாதிரி 3 வயசு குழந்தை தலைகளை இறக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் அந்த 3 வயசு குழந்தை தான் ஒரு 10 வயசுனா போய் தூக்கிடுவாங்க. 3 வயசு குழந்தைங்கும் போது அந்த 3 வயசு குழந்தை அளவுக்கு ஒரு கருவி செய்யணும். நம்ம கை மாதிரியே கருவி அந்த கையை செஞ்சு அது சுருங்குற மாதிரி ஒரு மாடல் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2003 பண்ணேன். அது கை வச்சு வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தால் ரொம்ப பெருசாக இருந்தது. அது மாடி வைப்பின்னு 2006 கொஞ்சம் நவீனப்படுத்தினேன். அதை கொண்டு போனால் அப்பவும் பெரிய ஒரு டெம்போ வேனே தேவைப்பட்டது. ஆண்டிப்பட்டியில் சம்பவம் நடக்கும்போது ஒரு டெம்போ வேனில் ஏற்றி கொண்டு போனேன். அப்புறம் படிப்படியாக கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ வந்து ஒரு நவீன கருவியை உருவாக்கிட்டேன் சார். அந்த கருவி 2 அடி உயரம் இருக்குது. பண்ண முடியுமா? நீங்கள் எப்படி அதை இது பண்ண டெமோ பண்ணி காட்ட முடியுமா? போர்வெல்லில் குழந்தை எந்த பொசிஷன் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதை பார்க்கறதுக்காண்டி முன்னாடியெல்லாம் பழைய டிவி நிறைய டிவியெல்லாம் கொண்டு போய் பெரிய டிவி இப்போ வந்து நவீனமாகிட்டு போய் 1 நிமிஷத்தில் குழந்தையோட பொசிஷன் பார்த்துடலாம். இந்த கேமரா இருக்குது, அந்த போர்வெல்குள்ளே இறக்குறோம், அப்படியே அந்த மானிட்டரில் வந்துடும். ஒரு காட்டுக்குள்ளே கரண்டில் இருக்குது, பேட்டரியில் எல்லாமே இயங்கும். அந்த மாதிரி கருவி பண்ணியிருக்கேன். அந்த குழந்தையோட ஆடியோ கூட அந்த இதில் கேட்கும், மூச்சு வர சவுண்டோட கேட்கும். அந்த மாதிரி இந்த கருவி அமைப்பு பொருத்திருக்கிறேன். நம்ம பொசிஷன் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த இயந்திரத்தில் வந்து இந்த கைகளை வந்து எனக்கு கை மாற்றிக்கலாம். உடம்பு பிடிக்கணுமா அதுக்கேற்ற மாதிரி கைகள் இருக்குது, கையை பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கையெல்லாம் இருக்குது. இந்த கருவி வந்து இந்த 2 கைகளுமே வந்து சுருங்க விரியும் சார். இது வந்து அந்த குழந்தைய கையை இறுக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் சார், ரோபோ இயந்திரம். இதில் ஒரு டிசி மோட்டார் இருக்குது, கீழே வந்து ஒரு சாப்பிட்டு அதில் 2 நட்டில் கைகள் மாட்டியிருக்கேன். நம்ம வேணுங்கிற ஒரு 10 வகையான கைகள் செஞ்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் தான் குழந்தை நிறைய கைகள் இருக்குது, வயசுக்கு நிறைய கைகள் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த கைகள் வந்து நம்ம அந்த குழந்தையோட பொசிஷன் பார்த்துட்டு நம்ம கையை ஃபிட் பண்ணணும். அந்த கையை வந்து இந்த கரண்ட் பேட்டியில் இயங்கும். இந்த பவர் சப்ளை வந்து சுவிட்சை ஆன் பண்ணும்போது கைகள் அப்படியே சுருங்க குழந்தைய இறுக்கி பிடிச்சிடும். அது கையை வேணுங்கிற விரிச்சிக்கலாம், எவ்வளோ நாள் விரிச்சிக்கலாம். அழுத்தும் போது அது ப்ரெஷரும் பார்க்கலாம் சார். இந்த ப்ரெஷர் கேஜ் என்னாச்சுன்னா அந்த குழந்தை வந்து போர்வெல் எவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு இதை பார்த்துக்கலாம், நம்ம அழுத்தமும் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பெரிய குழியாக இருந்தால் கொஞ்சம் 10 இன்ச்சு 12 இன்ச்சு குழியாக இருந்தால் இந்த கயிறு மூலமே இறக்கலாம். சரி. அதே இது வந்து ஒரு டைட்டான மேக்ஸிமம் 9 இன்ச்சு குழியாக தான் குழந்தைக்கு சிக்குது. அதனால் வந்து சைடில் கேப் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். இது வரைக்கும் நான் வந்து ஒரு 9 இன்ஸ்டன்ட்டுக்கு போயிருக்கிறேன். நிறைய போய் சேர லேட்டாகனால நிறைய தோல்வி. அதுக்குள்ளே அந்த குழந்தை சைடில் தோணும் மண்ணெல்லாம் மெத்திடுது. இந்த கைகள் வந்து உள்ளே போக முடியலை. ரேஸாக நான் இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு பட்டையோட சின்ன கை தான் செஞ்சுருக்கேன். இதுவே உள்ளே போகிறத கேப் இந்த சைடு கேப் கூட இல்லை. இப்போ வந்து வேகமாக போயாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே போனால் கண்டிப்பாக குழந்தைய காப்பாற்றலாம். அப்போ அதுபோது அந்த மண் ஆள்றதுக்கும் நவீன ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுவரை தனி மனிதனாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். தற்போது வந்து நம்ம மயிலம் இன்ஜினியரிங் காலேஜிலேருந்து சார் அவங்க ரகுபதி சாரும் அவங்க R&D டிபார்ட்மெண்ட்டில் அந்த மேடமும் வந்து எல்லாமே அவங்க டிபார்ட்மெண்ட்டே ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாட்டுக்கு நல்ல இயந்திரம் கண்டிப்பாக கிடைக்கும். சரி. இப்போ இது ஆழத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுங்க? அந்த குழந்தை இருக்கிற அடி வரைக்கும் நம்ம போகுமா? இது எவ்வளோ 1000 அடி கூட இறக்கலாம் சார். எவ்வளோ ஆழம்னாலும் ஒரு பைப் மட்டும் சேர்ந்து இறக்கணும். டைட்டான போராக இருந்தால், ரொம்ப லூஸான போராக இருந்தால் எவ்வளோ 1000 அடி கூட இயங்கும். இந்த கர்நாடகாவில் 300 அடி ஆழத்துலலாம் இயக்கி அந்த குழந்தைகளை மீட்க முயற்சி பண்ணியிருக்கோம். 3 மாதம் ரொம்ப கடுமையாக டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு அணுகுணவாக சோதனை அதுக்கப்புறம் செக்ஷனே பண்ணாங்க. 20 கிலோ வீட்டில் பொம்மையெல்லாம் தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் செக்ஷனே பண்ணாங்க. சரி. இப்போ வந்து NTRF தேசிய பெருமையுடையும் வந்து டெமோலாம் பண்ணியிருக்கிறேன், வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக தெலுங்கானாத்தையும் போன ஒரு டிசம்பர் மாதம் நடந்தது, பீகார் ஹரியானா எல்லா மாதத்துலையும் நடக்கும். இந்தியா ஃபுல்லாக இந்த கருவி தயார் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த தேசிய பெருமைப்படை கிட்ட இருந்தால் கண்டிப்பாக அந்த விபத்து. எப்படி தோணுச்சு உங்களுக்கு இந்த கருவியை கண்டுபிடிக்க? இல்லை, பாதிக்கப்பட்ட நானும் ஒரு ஆள் சார். எப்படி? நான் ஆரம்பத்தில் ப்ளம்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 2003 என்னோட பையன் 3 வயசு பையனை கூட கூட்டு போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே மூடப்படாத ஒரு போர்வெல்ல பக்கத்தில் மூட்டு பண்ணி மூடப்படாத போர்வெல்ல விட தெரிஞ்சேன். வேகம் ஓடி போய் காப்பாற்றிட்டேன்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் டெய்லி செய்தித்தாளை பார்க்கும்போது சம நிறைய நடக்கணும்னு அப்போ இருந்தே 11 வருஷமாக சொந்த முயற்சி பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். உடம்பு பிடிக்கணும் அந்த மாதிரி கை சங்கரன் கோயிலில் அந்த கர்சன்கிற சிறுவனை மீட்டும் இந்த கை இந்த கை வச்சு மீட்டும், உடம்பு பிடிச்சி தான் மீட்டும், இந்த கையில் பொருத்திக்கலாம். இது வந்து நான் கடைசியாக கண்டுபிடிக்கிட்ட ரோபோ மாடல். நிறைய மாடல் பண்ணியிருக்கிறேன். ஏர் மூலமாக இயங்குற மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து டிசி மோட்டார் மூலமாக இயங்குது. இது ஒரு டிசி மோட்டார், 24 வோல்ட்டில் இயங்கக்கூடிய ஒரு டிசி மோட்டார். இந்த மோட்டர் இயங்கும் போது இதுலேருந்து வரக்கூடிய பவரானது கீழே உள்ள சாப்பிட்ட சுற்றுது. சாப்பிட்ட சுற்றும் போது கைகள் வந்து அப்படியே சுருங்கும். இன்னும் நான் நிறைய கை மடங்குற மாதிரி கைகள்லாம் செஞ்சுருக்கேன். சுருங்கும் போது சிலிப்பாக மடங்குற மாதிரி கைகள்லாம் கொண்டாந்து செஞ்சுருக்கிறேன். நிறைய கருவி செஞ்சு கொடுத்துருக்குறேன் ஃபயர் சர்வீஸுக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவி வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுங்க செஞ்சு காமிக்கிறேன். நம்ம இந்த பவர் சப்ளை வந்து இந்த சுவிட்சை ஆன் பண்ணும்போது கைகள் வந்து அப்படியே சுருங்கும். அழுத்தமும் இதில் பார்க்கலாம். எவ்வளோ ப்ரெஷரில் வந்து அழுத்துதுன்னு பார்த்துக்கலாம். மோட்டரோட ஆம்ஸ் வந்து 6.60 அப்படியே அழுத்த அளவு கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தை வந்து மேக்ஸிமம் 4 ஆம்ஸ் வரைக்கும் தாங்கும். இருக்கிருச்சு. அதே மாதிரி இந்த சுவிட்சை கீழே மேலே தூக்கிட்டு நம்ம இறக்கி ஏற்ற கயிறு மூலம் தான் இறக்கி ஏற்றணும். பெரிய குழியாக இருந்தால் கயிறு மூலம் இறக்கலாம். ரொம்ப டைட்டான குழியாக இருந்தால் ஒரு பைப் வச்சு தான் இறக்கணும். ஒரு 3/4 இன்ச் பைப்பும் வச்சு இறக்கி குழந்தைக்கு நேராக கேப் இருக்கிறது திருப்பி விட்டு தான் உள்ளே இறக்கணும். தூக்கி இறக்கி நம்ம இறக்கி குழந்தைய பிடிச்சி மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை ரிலீஸ் பண்ணோம்னா இதை வந்து மேலே மாற்றி. சார் ரொம்ப நன்றி. ஆழ்துளை கிணறுல விழுந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கான நவீன கருவிகளை கண்டுபிடிச்சு ஒரு குழந்தையை மீட்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்களுக்கு நம்ம பாராட்டு தெரியும். நிச்சயமாக நம்ம கரங்களை தட்டி பாராட்டு. இதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு உதவிகள் கிடைச்சதா? இது ஆரம்பத்தில் இது வந்து ஏற்றுக்கிட்டாங்களா இந்த கருவி கண்டுபிடிக்கும் போது? இல்லை, இது ஆரம்பத்தில் 2003லேருந்து 2016 அந்த குழந்தையை காப்பாற்றுற வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. சரி, நீங்கள் ஒரு குழந்தைய உயிரோட காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம் இந்த கருவியை மேல் இடத்துல சொல்லி வாங்குகிறோம் அப்படின்னாங்க. நானும் எத்தனையோ மனுக்கெல்லாம் நிறைய போட்டேன். எதுவுமே எந்த முயற்சியும் பலனடிக்கல. அதுக்கப்புறம் நானே ஆரம்ப கட்டத்தில் நானே எங்கேயோ குழந்தைகள் தான் தேடி போனேன். அப்புறம் படிப்படியாக வளர்ச்சியானது. படிப்படியாக வளர்ச்சியாகி அதுக்கப்புறம் நிறைய தோல்விகள் தோல்வியிலேருந்து நிறைய பாடம் கற்றுக்கிட்டு ஒவ்வொரு தோல்விக்கும் என்ன காரணம் அதுக்கேற்ற மாதிரி ஆராய்ச்சியை மேம்படுத்தினேன். கடைசியாக வந்து ஒரு கடந்த 3 வருஷமாக எங்கேயா குழந்தை விழுந்தால் அழைப்பு கலெக்டர்லேருந்து வருது. அப்புறம் தனி ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி நாங்கள் வேகமாக போய் மீட்க முயற்சி பண்ணுறோம். இப்போ தான் கடந்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே தான் இந்த வேலூர் சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த கருவி வந்து அரசு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அது 3 கருவி தான் வாங்கியிருக்காங்க. 3 கருவிங்கிறது போதாது. இது எவ்வளோ செலவாகும் ஒரு கருவி செய்யறதுக்கு? இப்போ நான் கொண்டு வந்த மாடல் வந்து சின்ன மாடல் தான் சார். இதே மாதிரி கையால் இயங்குற மாடல், அப்புறம் வேக்கம் பம்பு, 100 அடி பைப்பு, கேமரா, 2 வகையான கேமரா, நான் வந்து எந்த லாபமே இல்லாமல் உற்பத்தி விலைக்கு தான் கவர்மெண்ட் தந்திருக்கேன். 60,000 ரூபா செலவில். கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக எங்களுடைய பாராட்டுக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். மருத்துவ ரீதியாக இந்த குழந்தை விழுந்த உடனே குழந்தைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருக்கும், அப்புறம் மூச்சு விடுறதுக்கு சிரமங்கள் இருக்குமா? என்ன மாதிரி உணவுகள் தரணும்? அதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். குழந்தை ஆழ்துளை கிணறுக்குள்ளே இருக்கிற சமயத்தில் குழந்தைக்கு ஏற்படுற முக்கியமான பிரச்சனை ஆக்சிஜன் குறைபாடு தான். ஸோ ஆக்சிஜன்ஸ் வந்துட்டு டியூப் மூலியமாக நம்மளால் ஓரளவுக்கு செலுத்த முடியும். ஸோ 100% செய்ய முடியுன்றது சொல்ல முடியாது. அங்கே ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால வெளியிலேருந்து நம்ம சிலிண்டர்ஸ் மூலிமா டியூப் வழியாக ஆக்சிஜன்ஸை செலுத்த முடியும். இதை தவிர்த்து மருத்துவ ரீதியாக குழியில் இருக்கிற குழந்தைக்கு மருத்துவ ரீதியாக வேறு பெரிய விதத்தில் நம்மளால் உதவி செய்ய முடியாது. ஒன்ஸ் குழந்தை வெளியில் வந்த உடனே ஒன் ஆஃப் த 3 சினாரியோஸ் இருக்கலாம். ஒன்று, குழந்தை சுயநினைவோடு இருக்கலாம், இல்லை குழந்தை சுயநினைவு இல்லாமல் இருக்கலாம். குழந்தை சுயநினைவு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் அகெயின் 2 பாசிபிலிட்டி உண்டு. நாடி துடிப்போடு இருக்கலாம், நாடி துடிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஸோ குழந்தை சுயநினைவோடு வெளியில் வர சமயத்தில் எங்களுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த ட்ராமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸுங்களுக்கு எங்களுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஸோ குழந்தை உள்ளே விழுற சமயத்தில் எந்த விதமான அடிபட்டிருக்குன்றதை வந்துட்டு நம்மளால் யூகிக்க முடியாது. ஸோ மெயினாக வந்துட்டு எங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஏபிசி அப்படின்னு சொல்கிற ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் அந்த ப்ரோட்டோகால் பிரகாரம் நம்ம குழந்தைய அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ராமா கேசஸ்க்கு அடிஷ்னலாக கழுத்து எலும்புலையும் வந்துட்டு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த ஸ்பைன் சர்வைக்கல் ஸ்பைன் அப்படின்றத இம்மொபிலைஸ் பண்ணிவிட்டு ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்றதை வந்துட்டு நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். செக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு மேற்கொண்டு வேறு இன்ஜுரிஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அடுத்து இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறது மிக முக்கியம். ஒருவேளை குழந்தைக்கு சுயநினைவு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் முதல்ல நாடி துடிப்பு இருக்கான்றதை பார்க்கணும். நாடி துடிப்பு இருக்கும் பட்சத்தில் குழந்தைக்கு அகெயின்
இந்த ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன்ற அந்த ப்ரோட்டோகால் பிரகாரம் குழந்தைய நம்ம பாதுகாக்கணும். இந்த ஏர்வே அப்படின்றது வந்துட்டு நம்ம மூச்சு குழாய், அதில் வந்துட்டு அடைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய நம்மளுடைய நாக்கே வந்துட்டு பின்னுக்கு விழுந்து நம்மளுடைய மூச்சு குழாயை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை ரிலீவ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஏர்வே ஓப்பன் பண்ணி குழந்தைக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் கொடுத்து பிபி, பல்ஸு, சேச்சுரேஷன் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அருகாமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்.